Hey guys, welcome to Myth and Fact Series 4. இன்னையோட மித் என்னன்னா ஃபிசியோதெரப்பிங்கிறது ஜஸ்ட் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மித்துன்னு சொல்கிறதோட இது பயங்கரமான ஒரு ஜோக்குங்க. இது மசாஜு, கை கால் அமுக்கிடுறாங்க, இந்த மாதிரி நிறையா எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இது எப்படி இருக்குன்னா குக்கிங்குங்கிறது ஜஸ்ட்டு சுடு தண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. இது படிக்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆகுது. அதாவது 4 வருஷம் ப்ளஸ் 6 மாதம் இன்டர்ன்ஷிப். படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா அனாட்டமியில் ஆரம்பித்து ஃபைனல் இயரில் ரீஹாபிலிட்டேஷன் வரையும் 20+ சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணும். இதில் வேறு 50% எடுத்தால் தான் பாஸ் வேறு பண்ண முடியும். இதில் வைவா, ப்ராக்டிக்கல்ஸு, அதுவும் இல்லாமல் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டு, 3rd இயரில் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட்டு 4th இயரில் போக முடியாது. பிரேக் சிஸ்டம் வேறு இருக்குங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை மசாஜ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெறும் உங்களோட போன்ஸையும் மசில்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லைங்க, உங்களோட உடைந்த கனவுகளையும் தான் ட்ரீட் பண்ணுறோம். அந்த கனவு மறுபடியும் உயிர் பெறணும் அப்படின்ட்டு தான் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பேரலைஸ்டு பர்சன் வந்துட்டு மறுபடியும் அவங்களோட வேலையை தானாக செஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கும், மறுபடியும் புயலாக ஓடணும் அப்படின்னு சொல்ல ஒரு அத்லெட்டுக்கும், ஒரு வயசானவங்க பயம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வயசானவங்களுக்கும் தாங்க ஃபிசியோதெரப்பி. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ரெக்கவரி அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லைங்க, உங்களையே மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஃபிசியோதெரப்பி. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.